நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவான். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூசத்துல இருந்தார். பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்தவர் இன்று இரவு ஆயில்யம் 1ஆம் பாவத்துக்குள்ள என்றாகிறார். ஆயில்யம் அப்படிங்கிறது பாருங்க சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். பொதுவாகவே ஆயுள் நட்சத்திரக்காரர் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அதே நட்சத்திரத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய பயணத்துல என்றாகிறார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 52 நாட்கள் இந்த ஆயுதத்திலேயே அவருடைய டிராவல் ஆனதே இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த 52 நாட்களும் இன்று இரவுல இருந்து 9/10/2026 வரைக்கும் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானவர் என்னென்ன நன்மைகள் தர இருக்கிறாரு. ஆல்ரெடி பாருங்க அங்க புதன் ஏற்கனவே கடகத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து சிம்மத்துல சூரியன் கேது சேர்க்கை, கன்னியில சுக்கிரன். இதுதான் இந்த இன்னையிலிருந்து ஆரம்ப கிரக நிலைகள் இருக்குது. சனி பகவான் பாருங்க ஆல்ரெடி மீனத்துல இருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு படுது. ராகு கும்பத்துல இருக்காரு. அப்ப இது வரைக்கும் பாருங்க தங்கத்தை பத்தி நமக்கே ஒரு பயம் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா குறைஞ்சிருமோ, நம்ம இப்ப நம்ம வாங்கி வைக்கலாமா, இல்ல நம்ம இப்பயே வாங்கி வச்சா திருப்பி அதிகமா குறைஞ்சிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லார் மனதிலையுமே இப்ப இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அதற்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு பகவானே ஆயுதத்துல சஞ்சாரம் பண்றப்ப தங்கத்தினுடைய விலைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே நேரம் ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தை அந்த தொழிலும் பாருங்க ரொம்ப அதிகமாக சூடுபிடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தை மிக முக்கியமாக ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அஷ்டம், கோடீஸ்வரக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது. அது எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவானவர் தன்னுடைய ஆயுதத்தில் இருக்கிறப்ப பாருங்களேன், அடுத்தடுத்து பாருங்க அவருடைய ஒவ்வொரு பார்வைகளும் முக்கியமா தன்னுடைய வீட்டையும் தான் பார்க்கிறாரு. குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அதே நேரம் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அப்ப ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுடைய பார்வை காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரத்தின் மீது படுவதனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பொதுவுள்ள எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முடிவுகள், நல்ல ஒரு லாபம் எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 52 நாட்களுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரமான ஆயுதத்துல குரு பகவான் சஞ்சலம் பண்றப்ப நிறைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும். நானும் படிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சில படிக்கும் மாணவர்கள் ஒரு சின்ன அமைப்புகளை ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அப்ப இந்த காலகட்டத்தில் அது அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இது பொதுவாகவே எல்லா ராசி மாணவர்களுமே கிடைக்கும். நான் படிச்சுட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு பாருங்க நீர் ராசியில தான் இருந்திருக்காரு. அப்ப நீர் ராசியில் இருக்கக்கூடிய குரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான ஒரு படிப்பு ஸ்தான விஷயத்துல இருக்காரு. இப்ப அதிகமா படிக்கிறதுக்கு உண்டான உத்வேகம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே இருக்கும். இது வரைக்கும் தடைபெற்ற படிப்பு எல்லாமே படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த 52 நாட்கள்ல நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமானதாக அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தருவதற்காகத்தான் இந்த குரு பகவான் தன்னுடைய டிராவல்லே பாருங்க ஆயுதத்துல 52 நாட்கள் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நைட்ல இருந்து இன்னொரு 52 நாட்களுக்குள்ள எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அந்த என்ன விஷயத்துல நீங்க நீங்க உடனடியா முடிவெடுத்து அந்த காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, குரு ஆயுதத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் இன்று இரவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய யோகமானது குறிப்பா சொல்லணும்னா ஒரு 52 நாட்கள் இருக்கு. உங்க ராசிக்கு 2/11 புதனுடைய சாரத்துல உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய பயணத்துல இருக்கிறார், டிராவல்ல இருக்காரு. இப்போ 2/11 எப்படின்னு பாருங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். சனி பகவான் ஆல்ரெடி பாருங்க உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு.
அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் இது சொன்னாலும் ஒரு ஏட்டிக்கு பொட்டியாகவோ இல்லை உங்களுடைய பேச்சுக்கு முதல்ல வந்து வீட்டில் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும். சட்டை செய்யாமல் இருப்பாங்க, உனக்கு நான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இன்று இரவில் வந்து இந்த 52 நாட்களுக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சிம்ம ராசியான உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னதான் உங்கள் ராசியிலேயே வந்து கேது பகவான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. அதனுடைய சாரம் வேற மாறாரு, 2 12 சாரத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையாகிக்கிட்டே வருதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ திருமண பேச்சுவார்த்தை நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் போக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வந்து வலுப்புறதுனால உங்களுடைய 2வது திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு முதல் திருமணம் முடிஞ்சு விலகவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல, 2க்கும் மத்தியில் ஒரு இழுபறியாகவே இருக்குது, எனக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. போதுமடா சாமி வாழ்ந்தது, இனிமேலாவது நமக்காக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிடுவோம், ஏன் நம்ம வந்து போராடணும், வேண்டாம் விட்டு விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் திருமணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த திருமணத்தை நோக்கி போகக்கூடிய காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நபர் வந்து உங்களோட மனசில் ஒரு உதயமாவாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த 52 நாட்களுமே எல்லா ராசியை விட உங்களுக்கு மனசில் ஒரு மகிழ்வான நபர்களை நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. அப்போ ஒரு குரு 2ஆம் இடத்துக்காரு 14வது சாரத்தில் இருந்தாலும் அவர் இருக்கிற அமைப்பு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். இப்போ 12ஆம் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறப்ப குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரத்தில் சிம்ம ராசியான உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் முதல்ல வந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் உங்கள் உடம்புல வந்து நீர்ச்சத்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய சிம்மராசியான உங்களுக்கு அந்த முதுகில் வந்து பாருங்கள், அந்த ஃபைனல் கார்டில் கொஞ்சம் வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை எடுக்கணும். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஒரு மருத்துவ செலவும் வராது. 8ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்கள் ராசிக்கு 2 11 நட்சத்திர சாரத்தில் வந்து ஆயிலத்தில் குரு பகவான் இருக்கார். ஒரு 52 நாட்களுக்குள்ள நிறைய சிம்மராசி உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகம் எல்லாமே வந்து ஒத்து வந்துச்சு அப்படின்னா நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகுது. ஆனால் அவங்களுடைய தசாபுத்தியும் உங்களுடைய ஜாதகமும் ஒத்து போகணும். அந்த அமைப்பு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு யோகத்தோட நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே எல்லாத்துக்குமே நடந்துடாதுல்ல, அதுக்கு உங்கள் ஜாதகமும் ஒத்துழைப்புக்கு தரணும். இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் எதையாவது உங்களுடைய சுயசாதத்தோட பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டே ரொம்ப நல்லது. அப்போ இந்த நேரங்களில் தான் பாருங்கள், உங்களுக்கு திடீர்னு புதிய உறவு அது வந்து ஒன்று உங்களுடைய மனைவி வழியிலையோ இல்லைன்னா உங்களுடைய கணவர் வழியிலையோ உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு வந்து அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்களாலே நீங்கள் வந்து அதிகமான நன்மைகள் அடையக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது. வண்டியில் போகிறதில்ல, வண்டி ட்ராவல் பண்ணுறப்ப இல்லை நான் வந்து 4 வீலரில் போகிறேன், நான் 2 வீலரில் போகிறேன், நான் வண்டி ஓட்டலை ஆனால் இன்னொருத்தவங்க வண்டி ஓட்டாங்க, நான் பின்னாடி உட்காந்தானே போகிறேன் நான் சொல்கிறவங்க எல்லாமே வந்து இந்த 52 நாட்களில் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய ட்ராவலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவு தான் கிரக நிலைகள் உங்களுக்கு வந்து இருக்குது. என்னதான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியே 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்காரு. இப்போ உச்சம் பெற்றிருந்தாலுமே அவர் இருக்கிறது 12ஆம் இடம் தானே, ஒரே செலவை கொஞ்சம் கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் வருமானம் அதிகமாக வந்தாலும் அதில் கொஞ்சத்தை நீங்கள் எடுத்து வந்து ஒரு பாதியாவது எடுத்து சேமிக்கிறதுக்கு முதல்ல வந்து எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு செலவுன்னு தான் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, யோசிக்காமல் செலவு செய்யக்கூடியவங்க தான்.
உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க தான் அதிகமாக செலவு செய்வீங்க. அதனால் வந்து இந்த நேரங்களில் இருக்கக்கூடிய செலவானது ரொம்ப அதிகமான விரை செலவாக மாற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் சேமிக்க முதல்ல நீங்கள் வந்து பழகிக்கங்க. இந்த 52 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியானது சேமிப்பில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. நீங்கள் இந்த 52 நாட்களுக்குள்ள உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி 2 மாவிளக்கேற்றி வழிபாட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான சிறப்பான நாட்களாக இன்று இரவுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மகா யோகமானது இந்த 52 நாட்களுமே பொற்காலமாக மாறக்கூடிய வாய்ப்பு சிம்மராசியான உங்களுக்கு இருக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.